ரொம்ப ஸ்மார்ட்டா இல்லை, ரொம்ப ஞானமா என்னால் யோசிக்க முடியல, ரொம்ப பேச்சு திறமை இல்லை, ஈஸியா எல்லாரும் என்னை ஏமாத்திடுறாங்க, நான் ரொம்ப பேதையா இருக்கேன். இதெல்லாம் எழுதிக்கோங்க, இந்த கேரக்டர்லாம் எழுதிக்கோங்க. இல்லைன்னா அப்புறமா கூட யூடியூப் பார்த்து நீங்க எழுதிக்கோங்க இந்த கேரக்டர் எல்லாம். நான் ரொம்ப வெகுளியா இருக்கேன், நான் ரொம்ப இளிச்சவாயா இருக்கேன், அன்பு காட்டி என்னை ஈஸியா ஏமாத்திடுறாங்க, நான் ரொம்ப பேதையா இருக்கேன், ரொம்ப அறிவு எனக்கு இல்லை, நான் ரொம்ப படிக்கல, ரொம்ப ஞானம் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டா நான் இல்லை, நான் ரொம்ப கொடுக்கிற மனசு எனக்கு இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு எனக்கு எடுக்கிற மனசு தான் இருக்கு, நான் ரொம்ப ஏமாந்துடுறேன். நல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த 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 குணங்களா இருந்தா உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிரும், உங்களை வச்சு செய்யும். ஆனா நான் சொல்லட்டுமா, இந்த குணம் மட்டும் உனக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கிய, பரலோகமே உன் பக்கத்துல வந்து பட்டா போட்டு குடும்பம் நடத்தும். நீ பேதையா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பிப்பார். நான் தெளிவா சொல்றேன், நீ திசை கட்டு போக மாட்ட. ஏமாத்துறாங்க, நான் ஏமாந்துறேன், நான் வெகுளியா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இல்ல, பேச்சு திறமை இல்ல, ஞானம் இல்ல, நல்லது நினைச்சுக்கோ. நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தேன், பைத்தியம் பிடிச்சு போயிருப்பேன். அறிவுபூர்வமா பேசி அறிவா பேசுறேன்னு பேசி பேசி உறவெல்லாம் வெட்டி விட்டுட்டு யாரை பார்த்தாலும் உனக்கு சந்தேகம் வந்து அப்படிலாம் சில கேஸுங்க சுத்தி திரியுதுங்க. ஆண்டவரையும் நம்பாதுங்க, கட்டின கணவனையும் நம்பாதுங்க, மனைவியை நம்பாதுங்க, வீட்டை நம்பாதுங்க, யாரையும் நம்பாதுங்க, ஆண்டவரையும் நம்பாதுங்க. அப்படியே வரப்பா தெரிஞ்சுக்கின்னு இருக்கோங்க. கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படியே பேசிட்டு போங்க. வாழ்க்கையில் அதுவும் உருப்படாதுங்க, அது கூட சேர்ந்ததும் உருப்படாதுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ பேதையா இருந்தாலும் நீ தேவனுடைய வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து நீ விசுவாசிச்சேன்னு சொன்னா, நான் சொல்றேன், நீ திசை கட்டே போக முடியாது. நீ எழுதி வச்சுக்கோ உன் லைஃப்ல, மனிதன் உன்னிடத்திலிருந்து சுரண்டனது 10% தான், தெய்வம் உனக்கு கோடா கோடியா கொட்டுவாரு. இருபது வருஷத்துக்கு அப்புறமா தான் யாக்கோபுக்கே தெரியுது. 20 வருஷம் தெரியல. யாருக்கு என்ன தெரியல? சொந்த மாமனாரே வச்சு செஞ்சிருக்கான் அந்த ஆளு. எப்படிப்பட்ட மாமனார்ல? அப்ப பாத்துங்க, இவனே வந்து பெரிய அப்பா டக்கரு கேடி யாக்கோபு, இவனே ஏமாந்துட்டானா பாத்துங்களேன். நன்ன திரும்ப நடந்தது. இந்த யாக்கோபு சொல்றான், இந்த சாப்டர்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க. இந்த யாக்கோபு மனைவியாகிய ராகேல் கிட்ட சொல்றான், யாக்கோபு சொல்றான், உங்க அப்பா 20 வருஷம் என்ன வச்சு செஞ்சிருக்காருடி, ஆனா தெய்வம் மட்டும் என் கூட இல்லைன்னா உங்க அப்பா என்ன பிச்சை எடுக்க விட்டுருப்பான். ஆனா தெய்வம் கூட இருந்ததுனால இவன் 20 வருஷம் வெகுளியா இருந்தாலும் 2 பரிவாரங்கள் உள்ள பெரிய மனுஷனா தெய்வம் அவனை மாத்தினாரு. இன்னைக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா தேடி போகுது. ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கிளவர், ரொம்ப அறிவு. நான் பார்த்திருக்கேன், ரொம்ப அறிவா இருப்பாங்க, ஆனா நைட்டு போத்திட்டு படுத்த பெட்ஷீட் கூட எடுத்து ஒழுங்கா மடிச்சு வைக்க மாட்டாங்க. நீங்க உங்க பசங்க கிட்ட போனை கொடுங்க பார்க்கலாம், உலகத்தையே கையில கொண்டு வராங்க. ஆனா பல் வளர்க்கிற பிரஷ் போய் பாருங்க, சுத்தமா கூட கழுவி வைக்காதுங்க. எதுல ஸ்மார்ட்டா இருக்கணுமோ. ஆனா நான் சொல்றேன், உனக்கு கொடுத்த கடமையில நீ ஞானம் இருக்கோ, அறிவு இருக்கோ, ஸ்மார்ட் இருக்கோ, கிளவர் இருக்கோ, ஒண்ணு இல்லை, கர்த்தரை துதிச்சு உன் கடமையை நீ நிறைவேற்றிக்கிட்டே இரு. நீ பேதையா இருந்தாலும் திசைக்கிட்டு போக மாட்ட. உனக்கு அவரே ஞானம், உனக்கு அவரே புத்தி. கண்மூடித்தனமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிரு. நான் சொல்றேன், நீ திசை கட்டே போக மாட்ட. ஏன்னா நீங்க பழகக்கூடிய உலகம் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஆயிட்டுன்ற பேர்ல ஏமாற்றத்துக்குள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் லைஃப்ல பாருங்க, எத்தனை பேர் ஸ்மார்ட்டா பார்த்திருக்கேன் தெரியுங்களா? சொல்லுவாங்க, 20 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு?
2 கோடி அடுத்த மாசம் கண்டெய்னர்ல வருது. இப்போ போன மாசம் நடந்த கதை இது. போன மாசங்க நான் இது வாழையடி வாழையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரும் திருந்துற மாதிரி இல்லை. போன மாசம் நடந்த 20 லட்சம், அதுவும் எத்தனை பேரா? 50 பேர் சேர்த்து விட்டுருக்காங்களாம். 50 பேரை சேர்த்து 20 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, கண்டெய்னர்ல வருதுன்னாங்க. சரி வரட்டும் ஆண்டவரேனா, போன வாரம் வந்து சொல்றாங்க ஓனரை ஜெயிலில் இருக்கிறாராம். ஓனர் என்ன பண்ணிட்டாங்களாம், இவங்களாம் நினைச்சிட்டாங்க நாங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டு, ஆமா 20 லட்சம் போட்டு 2 கோடி எடுத்துடலான்னு. கர்த்தர் கர்த்தர் தராத நன்மை ஒன்றும் மனுஷனுடைய வாழ்வில் நிலைக்கிறதில்ல அன்பானவர்களே. அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்த்திருக்கேன். யாரையும் நான் குறையா சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. கர்த்தருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க பாருங்களேன். யார் யாருக்கோ கொடுத்து, அவங்கவுங்களுக்கெல்லாம் கொடுத்து, அவங்க மூலம் ஒரு நன்மை வரும்ட்டு எல்லாம் செய்வாங்க பாருங்களேன். கடைசியில் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நக்கின்னு போறது எல்லாம். ஆனா உன்னை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணும். நீ என்ன கர்த்தருக்கு கொடுக்குறியா, அதை கொண்டு போயிட்டு அங்க கொடுத்தா வரும். ஆனா நீ தெய்வத்தை கனப்படுத்துற போது 1000 பேர் தடை பண்ணாலும் நான் கர்த்தரை கனப்படுத்துவேன்ற ஒரு விதத்துல நீ வா. நான் சொல்றேன், அல்ல குறையாத ஐஸ்வர்யத்தை உமேல வர்ஷிக்க பண்ற ஆண்டவர் இவர். யோசித்து பாருங்க பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு நாம எவ்வளவு மேன்மையை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் எதால் வந்தது? தேவ தயவால் வந்தது, தேவ இரக்கத்தால் வந்தது. இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்திருப்பதே கர்த்தருடைய காருண்யத்தால் வந்தது. நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை விட திறமசாலிங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே ஊர்ல. சில பேர் கூட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா மெரசலாயிருவீங்க, அப்படி பேசுவாங்க உங்களை விட ஸ்மார்ட்டா. ஆனா சொல்றேன், கேட்டுக்கங்க, அவங்கள விட நீங்க 1000 மடங்கு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவங்கள விட பல மடங்கு நீங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்க. அவங்கள விட நீங்க 100 மடங்கு யார் கையும் ஏந்தாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரே காரணம் சொல்லட்டுமா? தேவாதி தேவனுடைய தேவ தயவு மேல இருக்கு பிள்ளையே, தேவ கரவு மேல இருக்கு பிள்ளையே, தேவ அன்பு மேல இருக்கு பிள்ளையே. நான் கர்த்தரை நம்புறேன், அவ்வளவுதான். கர்த்தரை நம்பி நான் காரியத்தை செய்யறேன், கர்த்தரை நம்பி அவரை நான் பற்றி கொள்றேன், கர்த்தரை நம்பி நான் அவருக்காக நான் ஜீவனம் பண்றேன். என்ன ஆகும் முடிவு என்ன? அவர்கள் பேதைகளா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளை காப்பாத்துறானோ இல்லையோ, குடும்பம் காப்பாத்துதோ இல்லையோ, தெளிவா நான் சொல்றேன், கர்த்தரை 100% நம்பிப்பார். உன் கடைசி வரைக்கும், உன் கடைசி இறுதி காலம் வரைக்கும் உன் தெய்வம் 1000 உறவுகளை உனக்கு ஏற்படுத்துவாரு. நம்ம நம்பிட்டு இருப்போம் பாருங்க. இவங்க கஞ்சி ஊத்துவாங்க, அவன் கஞ்செல்லாம் ஊத்த மாட்டான், கொல்லி வச்சுட்டு போயிடுவான். ஏன்னா நீ கஞ்சி ஊத்துற மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க. நான் என்னை கட்டி காப்பாத்துற கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க. எலிசா கர்த்தரை நம்புறான். கர்த்தர் சொல்றாரு, ஆற்றங்கரைக்கு போ, நான் அங்க வச்சு நான் உன்னை போஷிக்கிறேன். ஆறுல தண்ணி வர மாட்டேங்குது. ஆனா இவன் ஆத்த நம்பல பாருங்க, இவன் கர்த்தரை நம்புனான். இப்ப கர்த்தர் சொன்னாரு, ஆறு என்ன போஷிப்பது? காகத்தை வச்சு போஷிக்கிறேன்றாரு. காகத்தை வச்சு போஷிக்க முடியுமா? அதுவும் இந்த சாதாரண காக்கா இல்ல, அண்டங்காக்கா. நான் காக்காவுடைய புத்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? புடிங்கு திங்குற புத்தி. காக்காவுடைய புத்தியே, கையில ஒரு வடை எடுத்துட்டு போங்களேன், கையில ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போங்களேன், எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா தெய்வம் சொல்றாரு, நீ காக்காவை பார்த்தீனா காக்காவனுக்கு தன்னுடைய கேரக்டர் உனக்கு காட்டும். என்ன காட்டும்? உன்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு போவோம். நீ என்ன பார்த்தீனா நான் காக்காவனுடைய கேரக்டரையே மாத்துற ஆளு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போவாது, அது தான் கிட்ட இருக்கிறதையும் உனக்கு கொடுத்துட்டு போகும். தெய்வம் எப்படி மாத்துறாரு பாருங்க. அது கொடுத்துட்டு போதுங்க. காக்கா இவனுக்கு ஒரு காக்கா இறைச்சி கொடுத்துட்டு போகுமா? இறைச்சி இருந்தா கவிட்டு போயிடும். இவன் கர்த்தரை நம்பினான், இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். அதான் நான் சொல்றேன், நீங்க பேதைகளா இருந்தாலும் 100% கண்மூடித்தனமா கர்த்தரை நம்பி பாரு. அப்சலோம் பூரண அழகுள்ளவன், பழுதற்றவன். பைபிள்ல வேற யாரையும் ஒரு ஆண்மகனை இவ்வளவு அழகா வர்ணித்தது கிடையாது.
தாவீது கூட அவன் அழகான சிவந்த மேனி அப்படிதான் வரும். ஆனா அப்சலோம அங்குலமா வேதம் ரசிச்சு ரசிச்சு எழுது. சுருள் சுருள் முடி, சிவந்த மேனி, அவன் கண்கள். பைபிள் சொல்லுதுங்க, வேற யாரையும் பத்தி இப்படி சொல்லலைங்க, அவன் சரீரத்திலே பழுதே கிடையாதான். எனக்கே ஆசையாயிருச்சு அவனை பார்க்கணும் போல. கடவுளே வர்ணிக்கிறாருங்க அவனை. அறிவு, புத்தி, ஞானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு. தாவீதே திணறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயே திணறக்கூடிய அளவுக்கு சில திறமைசாலியெல்லாம் உன் லைஃப்ல நீ பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் சொல்லட்டுமா, திறமைசாலிக்கு திறமைதான் அரண், அறிவுள்ளவனுக்கு அறிவுதான் அரண். ஆனா உனக்கும் எனக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனே அரண், நாம் ஆராதிக்கிற கர்த்தரே பலன், நாம் தொழுது கொள்ளுகிற தெய்வமே அரண். அப்சலோம் சொல்லுகிறான், என் அழகு என்னை உயர்த்தும், என் திறமை என்னை உயர்த்தும், என் அறிவு என்னை உயர்த்தும், என் ஞானம் என்னை உயர்த்தும், என் மேன்மை என் தலையை உயர்த்தும். ஆனா 3ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான், கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன் ஜனங்களுடைய சிரசின் மேல் இருக்கும். கர்த்தருடைய வல்லமை எங்க வாழ்க்கையில இருக்கும். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு தாவீது நம்புறான். அப்சலோம் ஞானம் தான் ரட்சிக்கும், அறிவு தான் ரட்சிக்கும், புத்தி தான் ரட்சிக்கும், திறமை தான் ரட்சிக்கும் நம்புறான். முடிவு என்ன தெரியுமாச்சு? ரிசல்ட், கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் நம்பின தாவீது தலை உயர்த்தப்பட்டது. அறிவும் திறமையும் அழகும் சாமர்த்தியமும் என் தலையை உயர்த்தும்னு சொன்ன அப்சலோமுடைய தலை எங்க தெரியுமா தொங்குச்சு? கர்வாலி மரத்துல மாட்டிக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்குச்சு. அதான் நான் சொல்றேன், நீ யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தெய்வம் உன்னை வைக்கல. இந்த உலகமே பார்த்து உன்னை வியக்கக்கூடிய அளவுக்கு தான் உன்னை வச்சிருக்காரு. காரணம், உன் மேல இருக்கிற அழைப்பு, உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற வார்த்தை, உன் மேல இருக்கிற சித்தம், உன் மேல இருக்கிற இயேசுவின் ரத்தம், உன் மேல இருக்கக்கூடிய அந்நிய பாஷையின் வல்லமை, உன் மேல இருக்கக்கூடிய ஆவியானவருடைய மகிமை, உன் மேல இருக்கக்கூடிய கிருபை, உன் மேல இருக்கக்கூடிய மேன்மை. நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நீ நொறுங்கி போக முடியாது. ஏன்னா உன் உடம்பு மண்பாண்டமா இருந்தாலும் நீ பொக்கிஷத்தை பெற்ற தேவ பிள்ளை, நீ வார்த்தையை பெற்ற தேவ பிள்ளை, நீ வசனத்தை பெற்ற தேவ பிள்ளை, நீ மகிமையை பெற்ற தேவ பிள்ளை. ஒரு சின்ன ஒரு சிக்னேச்சர் வாங்கணும் ஒரு நோட்ரி பப்ளிக், அவர் மூலம் ஒரு அரசாங்க ரீதியா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கணும். அதுக்காக கடந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு பிரயாசம் பட்டேன். அந்த ஒரு நோட்ரிக்கு சொன்னாரு, நோட்ரி பப்ளிக் சொன்னாரு, நூற்றுக்கணக்கான பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் இந்த விஷயத்துல நான் இது பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு சார், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் கிடைக்கவே கிடைக்கல? பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த அனுபவம் இருக்கா? நான் சிரிச்சேன். நான் 100 ஒரு ஆள் இல்லை, நான் 1000 ஒரு ஆள். எனக்கு அப்படிதான் நடக்கும். ஒரு சின்ன விஷயம் தான் பாருங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சோம், நமக்கு கிடைக்கவே மொக்கார் பண்ணிக்கினே இருக்கும். மொக்கார் பண்ணா தாராளமா நம்பு, அபிஷேகம் உன் மேல இருக்கு. ஜெவ் மிட்டாய் மாதிரி சில மேட்ரு இழுத்துக்கினே இருக்கா, தைரியமா உறுதியா ஸ்ட்ராங்கா நில்லு, கரம் மேல இருக்கு. அது எப்படிங்க சொல்றீங்க? அங்கதாங்க தேவன் வேலை பார்க்கிறாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அது கிடைத்தது. அதற்கு பிறகு செய்ய வேண்டிய சட்ட ஒழுங்கு காரியங்களை செய்ய முடிந்தது. எல்லாம் சரியா ஆச்சு பாருங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தை நான் ஏன் பதிவு பண்றேன்னா, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் சொல்லுகிறேன், நாம் ஒடுங்கி போக முடியாது. ஏன்னா மண்பாண்டமாகிய நமக்குள்ளே தேவ பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். கிடைக்கல பரவாயில்ல, நாளைக்கு கிடைக்கும். அமையல பரவாயில்ல, ஏன்னா உங்கள் தலையை உயர்த்த தேவன் தீர்மானித்து விட்டார். அவ்வளவுதானே. எப்ப உயர்த்தினா எனக்கு என்ன வந்தது? உயர்த்துறதையும் ரைட் டைம்ல செய்வாரு. ஆனா என்னுடைய உறுதி கர்த்தர் மேல், வார்த்தை மேல், சித்தம் மேல், வசனத்தின் மேல், திறமை மீதோ ஞானத்தின் மீதோ அல்ல. ஏன் அப்சலோம் அப்படிப்பட்டவன் கர்வாலி மரத்தில் தொங்கினான். இவன் ஒரு பேத சாதாரணமான ஒரு மனுஷன் தான். ஓடுறான், பயந்து ஓடுறான், உயிருக்கு காப்பாத்திக்க ஓடுறான். ஆனா கர்த்தருடைய மகிமையே அவன் கூட டிராவல் ஆச்சு.
கர்த்தருடைய வல்லமே அவன் கூட டிராவல் ஆச்சு. அப்போ எரிகோ கோட்டை போன்ற சுவர்கள், அதற்குள் இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அடைவதற்கு சில நாட்கள் நீங்கள் சற்று மௌனமாய் சுற்றிதான் ஆக வேணும். ஒரு அட்டம்ப்ட் நடக்கல, 2வது அட்டம்ப்ட் நடக்கல, 3வது நடக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4வது நான் சுத்துறேன். ஆனா உள்ள ஒரு ஃபயர், ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கணும். சுதந்தரிக்காமல் நான் இருக்க மாட்டேன், சுதந்தரித்தே தீருவேன். தேவன் உன்னை மீட்டு கொண்டதின் நோக்கமே நீ எல்லாவற்றையும் துறவரம் மேற்கொள்வதற்காக அல்ல, எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்காக. இயேசுவின் நாமத்தினாலே எரிகோவின் கோட்டைகள் இடிந்து விழும். தேசத்தின் நன்மையை நாங்கள் எடுப்போம், புசிப்போம். சுத்துறான் 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 சுத்துறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சுத்துறீங்களா? ஆமா ஆமா, சுத்திட்டு பேசாம கொஞ்சம் தேவ சமூகத்துல அப்படியே உட்காந்துருங்க, களைப்பெல்லாம் சரியாயிரும். அப்புறம் மறுபடியும் சுத்துங்க, அப்புறம் தேவ சமூகத்துல நல்லா துதிங்க, ஆராதிங்க, அப்புறம் மறுபடியும் சுத்துங்க. சுத்திக்கிட்டே இரு, சுத்திக்கிட்டே இரு, சுத்திக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு, கடமையை நிறைவேற்றிக்கிட்டே இரு, வல்லமையில பலப்படுத்தி. எப்பதான் நடக்கும்? கண்டிப்பா நான் சொல்றேன், மனிதனால் கூடாதது. செஞ்சுக்கிட்டே இரு, பிரயாசம் பட்டுக்கிட்டே இரு. எவ்வளவு காலம் பட்டுக்கிட்டே இரு. வேற என்ன வேலை இருக்கு? குடும்ப நல்வாழ்வுக்காக, கணவருடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய மீட்புக்காக, வீட்டின் நலனுக்காக, தொழிலின் நலனுக்காக, வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக, ஆரோக்கிய வாழ்வுக்காக என்னென்ன பெஸ்டா நீ செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இரு. அப்பப்ப ஆண்டவர்கிட்ட எனர்ஜி ஏத்திக்கோங்க. தேவ பிரசனத்துல தாவீது போராடுகிறான், செயல்படுகிறான், களைப்படைகிறான். களைத்தவுடனே தேவ சமூகத்திலே வந்து தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். அதுக்குதான் தேவனுக்கு சர்ச்சை கொடுத்திருக்காரு, வார்த்தை கொடுத்திருக்காரு, வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. போராடி போராடி சோர்ந்து விட்டாயா? தேவ சமூகத்துல வந்து பலத்தை எடுத்துக்கொள், பெற்றுக்கொள், சார்ஜ் பண்ணிக்கொள். ஒரு நாளும் சவால்கள் மத்தியில நான் சொல்றேன், ரியாக்ட் பண்ணாதீங்க. அதாவது என்னன்னா, ஒரு போராட்டம் வருதுன்னா நீங்க போராட்டமான ஆளா மாறிடாதீங்க, நீங்க நிதானமா இருங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய சொல்ற தொட்டு சொல்லுங்க, எப்பவுமே குறை கூடமா இருக்காதீங்க, நிறை கூடமா இருங்க. ஆமா, குறை கூட என்ன பண்ணும்? டனக்கு 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 ஆடினே இருக்கும். இப்படி டென்ஷன் ஆகும், இப்படி எரிச்சலாகும், இப்படி எரிச்சலாகும், டென்ஷன் ஆகும். எனக்கு தெரியும் ரிசல்ட், என் காலங்கள் கர்த்தருடைய கையில இருக்கு, மனுஷன் கையில இல்ல. என் தெய்வம் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுவா, நன்மையாகவே முடிய பண்ணுவா. அது வரைக்கும் என்ன, உங்க மனசுக்குள்ள அபிஷேகத்தின் நிறைவும் ஆச்சரியமான தைரியமும் அது இருந்துகிட்டே இருக்கணும்.